ஹாய்மா. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பட்டி எப்படி தைச்சிட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பட்டி தைக்கிறதுக்கு பாருங்கள், மெயின் கிளாத்து 2 எடுத்திருக்கேன். இது வந்து உள்ளே கொடுக்கறதுக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 3 கிளாத்தையும் நம்ம இப்படி தையல் போட்டுக்கலாம் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு. இப்போ இந்த கிளாத் வந்து உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிளாத்தை மேலே வச்சு தையல் போடணும். சரியா? இப்போ 2 பட்டி நம்மளுக்கு வேணுமா? இப்போ 2 பீஸ் தைச்சிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் இதுவுமே 2 மெயின் கிளாத்து, ஒரு வேறு கிளாத் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இப்படி தையல் போட்டாச்சா? இப்போ இந்த 2 மெயின் கிளாத் இருக்குல்ல, அதை இப்படி விளக்கிடுங்க. விளக்கிட்டு இப்படி நகத்தில் லைட்டாக இப்படி கீறிட்டு அப்படியே இப்படி மடக்குனிங்கன்னா அழகாக மடங்கி வந்துடும். இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த இடம் இருக்குல்ல, இது ஒரு 2 கோடு அளவு இருக்குது. அதே சேம் 2 கோடு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்க பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, இது 2யும் வந்து ஷோல்ட்ரு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதே அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃப்ரண்ட்டு பீஸை அப்படியே மேலே வந்து வைங்க. ஓகேவா? இப்படி கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த கேப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக வச்சாச்சு. சைடும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த இடம் வச்சுட்டு இப்படியே மேலே தள்ளினீங்கன்னா இந்த இடம் வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இங்கே எவ்வளோ வருது? எனக்கு 2.25 வருது. சரியா? அதே மாதிரி சேம் இங்கேயும் இங்கே 2.5 தான் வருது எனக்கு. ஓகேவா? 2.5 தான் வருது. இந்த இடம் வந்து இந்த டாட் பிடிச்சிருக்க இடம் 2 வருது. சரியா? 2.25, 2.5, 2. ஓகேவா? இப்போ இதோட இந்த 3 அளவையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு நீளம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தேவைப்படுது? 9.5. ஓகேவா? 9.5 இன்ச் தேவைப்படுது. இப்போ நம்ம பட்டி பீஸ் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒரே அளவுக்கு வேணும். சாரி, இது பேக் பீஸும் ஃப்ரண்ட்டும் இல்லை, லெஃப்ட்டும் ரைட்டும். ஓகேவா? நம்மளுக்கு 9.5 இன்ச் வேணும். நான் ஒரு 10 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி போகும்போது அளவு முன்ன பின்ன வரும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் 2.25 இருந்ததா நம்மளுக்கு, சேம் அந்த 2.25 எடுத்துக்குங்க. ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது? 2.5 இருந்தது. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண வேண்டாம். 3 இன்ச் கேப்பில் எவ்வளோ நம்மளுக்கு வந்தது? 2 வந்தது. ஓகேவா? ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இந்த அளவு கிடையாது. இப்போ இந்த தையலுக்கான அளவுகள் இது தான். சரியா? இப்போ என்ன பண்ணும், இதிலேருந்து இப்படி ஒரு பென் மாதிரி கொடுத்து இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். ஓகேவா?
இந்த இடத்துல இப்படி ஒரு கிராஸாக கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்குங்க, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸாக. ஓகே, இதுதான் வந்து பட்டியோட அளவுகள். சரியா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு பீஸோட இந்த பட்டி பீஸை வச்சுக்கிறேன். இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த இடம் கிராஸாக கட் பண்ண தெரியுமா? இந்த இடம் ஜாயின் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால தான். ஓகே, இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்படி தையல் போட்டே வாங்க. இந்த சென்டர் டாட் வரும்போது என்ன பண்ணணும், இதை இப்படி உள் சைடு மடக்கிட்டு தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு வாங்க. ஓகே, இப்படி பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இன்னொரு சைடுமே நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பட்டி இதில் கீழ் சைடு வச்சுட்டேன். இந்த கிராஸாக இருக்குல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் இந்த ஃப்ரண்ட் பீஸை வைக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இப்படி ஓரத்துலேயே தையல் போட்டு வாங்க, 1/4 இன்ச் அளவுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஏன் இப்படி வந்து இந்த டாட் பீஸை வந்து இப்படி மடக்கணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சில பேர் இப்படி கட் பண்ணி விடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி மடக்கி விடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படி இருக்குல்ல, இது இப்படி உள் சைடு தள்ளி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படியும் இல்லை என்றால் பாருங்க, இப்படி மடக்கி தையல் போட்டுருவாங்க. சரியா? நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்படி பேக் சைடு உள் சைடு இப்படி மடக்கிடுவேன். ஓகேவா? மடக்கிட்டு இப்படி தையல் போட்டுருவேன். இந்த இடத்துல இந்த பிசுறு வந்து இங்கே இருக்கும்போது என்ன ஆகுனா பாருங்க, இப்படி தையல் போட்டுருவோமா நம்ம. இருங்க, அதை இல்லைனாலும் நான் போட்டு காட்டுறேன். இது வரையும் தையல் போட்டோம். இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடம் வந்து வெளி சைடு எப்படி இருக்கும் தெரியுமா? இது பாருங்க, இப்போ வந்து இந்த பீஸ் தெரியுதா உள்ள, இந்த இடம் நேராக போகுது. ஓகேவா? இப்போ இந்த இடம் வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆகும், உள்ளே இந்த கிளாத்தெல்லாம் மடங்கி போயிருக்கும். இப்போ கப் ஷேப்போட அளவு எப்படி இருக்கும், இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிட்ருக்கும். பார்த்திங்களா? அந்த இடம் திருவிட்டு போகுது. இப்போ இதையே நான் பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டு காட்டுறேன். ஓகே, பட்டி வந்து நீங்கள் கரெக்டாக தையல் போட்டாவே சைடு அப் அண்ட் டவுன் வராது. அதே மாதிரி கொக்கி பட்டி வி பட்டியும் அப் அண்ட் டவுன். இது இப்போ நம்ம மடக்கிட்டு தையல் போட்டுடலாம். பட்டி கட் பண்ணும்போது சைடில் 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவு தான் இருக்குது. கொஞ்சம் தான் நம்மளுக்கு விசிறு வருது. ஏன் அப்படின்னா, இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம். டேப்பை நேராக வச்சு அளவு எடுத்திருப்போம். இப்போ பாருங்கள், உள்ளே இப்படி நம்ம மடக்கி தையல் போட்டிருக்கிறதுனால இந்த இடம் பாருங்கள் இழுத்து பிடிச்சிட்ருக்காமல் இந்த இடம் தையல் நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்படி உள்ளே போய் மடங்கி இருந்தது. சரியா? அதனால தான் அப்படி நம்ம போடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பட்டியில் படிமான தையல் போடணும் அப்படின்னா இந்த ஓரத்துலேயே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, இதை பட்டி சைடு திருப்பிட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஓகே, இப்போ சைடு வந்து நம்ம அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்படி தைச்சோம்னா சைடு அப் அண்ட் டவுன் வராது. ஏன் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற அளவை நம்ம அளவு எடுத்து தானே பட்டி கட் பண்ணுறோம். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம பட்டி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அளவு மாறிடும். அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து சைடு அப் அண்ட் டவுன் வருதா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொக்கி பட்டி வி பட்டி அப் அண்ட் டவுன் வருதான்னு பாருங்கள்.
கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது மாதிரி பட்டி வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட்டு பீஸ் கட் ஷேப் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பட்டியை கட் பண்ணுங்கள்.